Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. பனையூர் தாவேக அலுவலகத்திற்கு தாவேக தலைவர் விஜய் சென்றார். அப்போது அவருடைய கார் முற்றுகையிடப்பட்டது. ஒரு பெண் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டாங்க. அதனால பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளும் கிடைக்க பெற்றிருக்கிறது. பனையூரில் தாவேக அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் இன்னைக்கு வந்தார். அப்போது அவருடைய கார் திடீரென முற்றுகையிடப்பட்டது. அவருடைய பாதுகாவலர்கள் பவுன்சர்கள் தடுத்து அங்கிருந்த பெண்ணை அப்புறப்படுத்தியிருக்காங்க. அதனால பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகாவில் பொறுப்பு வழங்காததால் விஜய் காரை மறித்ததாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. ஒரு பெண் உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய காரை மறித்ததாக தகவல் தெரிய வருகிறது. அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்ற தகவலும் இப்போது தெரிய வந்திருக்கிறது. ஸோ விஜய் இன்றைக்கு தாவேக அலுவலகத்திற்கு, அதாவது பனையூர் அலுவலகத்துக்கு வருவது தெரிந்து அந்த பெண் உள்ளிட்ட நிர்வாகிகள் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வருகிறது. தூத்துக்குடியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இந்த காரை முற்றுகையிட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சதீஷ் முருகன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சதீஷ் முருகன், விஜய் கார் மறிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? வணக்கம். நிச்சயமாக இன்றைய தினம் இந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் ஒரு 6 பேர் மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்பு இன்று தாவேகாவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் சில மாவட்ட செயலாளர்கள், அதாவது பல்வேறு கீழ்நிலை பொறுப்புகளிலிருந்து இப்போ பணியாற்றி தற்பொழுது மாவட்ட அளவில் பொறுப்புகள் பெறுவதற்கு தயாராக இருந்து தங்களுடைய விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து பணியாற்றிய பல்வேறு தரப்பினர்கள் ஒதுக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தது. குறிப்பாக பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு ஆதரவாக செயல்படுவர்களுக்கு மட்டுமே பெரிய பொறுப்புகள் வழங்கப்படுவதாக என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் நீண்ட நாட்களாக ஒரு பெண் நிர்வாகி அஜிதா, இவங்க பாத்தீங்கன்னா பல்வேறு கூட்டங்கள் நடத்தி தங்களுடைய தாவேகாவிற்கு ஆட்கள் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்த போதிலும் பணியின் அடிப்படையில், அதாவது அவர் செய்த பல்வேறு பணியின் அடிப்படையில் அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படாமல் அவர் மாவட்ட செயலாளர் ஆவார் என்று பல்வேறு நிர்வாகிகள் எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்படவில்லை என்கிற எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதே போன்று கடந்த காலங்களிலும் பனையூர் அலுவலகத்திற்கு அதிருப்தி நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருந்தனர். அதே போன்று இன்றைய தினம் திருச்சி மாவட்டத்தில் கூடிய திருவெரும்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த அருண்ராஜ் என்பவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில அவர் மீதும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் சென்னை நீலாங்கரையிலிருந்து பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வந்த தாவேகா தலைவனுடைய விஜய் அவருடைய வந்த வாகனத்தை அந்த பெண் நிர்வாகி அஜிதா உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் மறித்து அந்த முற்றுகையில் ஈடுபட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி வரும் தாவேகா தலைவர் விஜய் கட்சியை பலப்படுத்துவதற்கு பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது உட்கட்சி பூசல் போன்று இது போன்ற கட்சியினுடைய தலைவருடைய வாகனத்தையே முற்றுகையிட்ட சம்பவம் என்பது பெரும் பரபரப்பையும் கட்சிக்குள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடையே அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். பனையூரில் கட்சி அலுவலகத்துக்கு வந்த தாவேக தலைவர் விஜயனுடைய காரை தூத்துக்குடியை சேர்ந்த பெண் நிர்வாகி அஜிதா உள்ளிட்ட நிர்வாகிகள் முற்றுகையிட்டு பொறுப்பு வழங்காத தொடர்பாக விவாதித்ததாக தெரிகிறது. அது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாகவும் தகவலாகவும் பார்த்தோம். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.